இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பானாம்பட்டு ஏரி. இந்த பானாம்பட்டு ஏரி வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரி. கிட்டத்தட்ட 550 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 550 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஏரியை ஒரு இயற்கையாளர் நினைச்சா எதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபராக வந்து பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட மரக்கன்றை வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து நட்டு அதை பராமரிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த பராமரிச்சு வரதுனால இயற்கை எழுமிகு சூழ்ந்த இடமா இருக்கு இருக்கும். இன்னொன்று பள்ளியூர் மேலாண்மை. இங்கே இருக்கிற பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பறவை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுனா வேடந்தாங்களான்னு எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவு வந்து பறவைகள் வந்து இருக்கு. இவரோட உழைப்பும் இவரோட சேவையும் வந்து மிகப்பெரிய அளப்பெரியது. இந்த உழைப்பில் அவ்வளோ பெரிய உழைப்பு வந்து இந்த ஏரிக்காக பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய விழுப்புரம் மாவட்ட தன்னார்வலர் சார்பாக மிகப்பெரிய நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து மரக்கன்றை வந்து இன்றைக்கி வந்து நட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட நீர்நிலை புனரமைப்பு குழு சார்பாக எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் வாட்டர் பாடி சார்பாக இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். மேற்கொண்டு அவருக்கு என்னென்ன உதவி செய்வோம் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இவரு கூட சேர்ந்து நம்ம விழுப்புரம் மாவட்ட நீர்நிலை புனரமைப்பு மற்றும் பாதுகாப்பு குழு வந்து சேர்ந்து செயல்பட்டு இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் நம்ம மனிதங்காப்பம் குழு, அப்புறம் தமிழ்நாடு தன்னார்வ குழு, 100க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் வந்து அண்ணனோட சேர்ந்து வந்து நாங்கள் பயணத்தில் வந்து பெருமை கொள்கிறோம். இந்த விழாவுக்கு வந்து கலந்து கொண்டு நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களை அழைச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். அண்ணனோட இயற்கை பங்களிப்பை வந்து பார்த்து விழுப்புரம் மாவட்ட நீர்நிலை புனரமைப்பு குழுவில் வந்து சேர்ந்து அவர் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுமாறு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.